ஏஜில் நிறைய பேர் கொஞ்சம் வசதியாக இருப்பீங்க, கொஞ்சம் பேர் வசதியெல்லாம் இருப்பீங்க, கொஞ்சம் பேர் நல்லா படிப்பீங்க, கொஞ்சம் பேர் படிப்பு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இம்பேலன்ஸ் லைஃப்பில் எல்லா இடங்களையுமே இருக்குது. ஸோ நம்ம குடும்பம் சரி அப்படிங்கிறத நம்ம குடும்பத்தை உயர்த்தக்கூடிய யார் இருந்தாலுமே நம்ம கேள்வி கேட்க மாட்டோம், கிராஸ் எதுவும் கேட்க மாட்டோம், சப்ஜெக்ட் கேள்வி கேட்க மாட்டோம். இதிலிருந்து வெளியே வந்துட்டு ஒரு புது உலகத்தை பார்க்கணும். இது வரைக்கும் நீங்கள் ஒரு பார்க்காத உலகம். உங்களுக்கு இந்த தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா நிறைய சாதனை. அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் ஐடிஆர்எம் சார்பாகவும் சென்னை மாநகர காவல்துறையின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றோம். இன்று மிக முக்கியமான நாள். முன்னாள் பிரதம மந்திரி மாமா என்று அன்புடன் அழைக்கக்கூடிய நேரு மகனுடைய பிறந்த நாள். அவருக்கு பிறந்த நாளை அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த விழாவை நாம் தொடங்குவோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் பண்பும் பயனும் அறியும். அதுக்கு அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அன்பும் அறனும் உடைத்தாயின் பண்பும் பயனும் அறியும். அத்தகைய அன்பும் அறனும் கொண்ட தலைவர் பாரத பிரதமர் நேரு மகன் 11-17 கரெக்டாக 11-20 முடிச்சாங்க. 3 பேசிடுச்சு. அனைத்து குழந்தைகளுக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாமே சாப்பிட்டீங்களா? சரி. திருவள்ளுவர் வந்து எளிமையாக சொல்லியிருக்காரு, செழிப்புணவு இல்லாத போது சிறிதெனினும் வயிற்றுக்கு ஈயப்படும். ஸோ ஃபஸ்ட்டு கேட்குறது செல்வத்தில் செல்வம், செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை. ஸோ பேசுகிறது வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் பசிக்கும்போது சாப்பிடலாம். சரியா? நீங்கள் கீழே உட்காந்துருக்கிறீங்க, மேலேருந்து பார்க்கும்போது இந்த 2 பசங்க பண்ண அரைக்கு பெரியவங்க உங்களுக்கு இருக்கிற இப்போ ஆர்கனைசேஷன் சொல்கிற டீச்சர்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் போஸ்டிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஹெல்த் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து எஸ்எஸ்சியோட ஃபண்டில் பண்ணது. இது உங்களுடைய கல்வி, அடிப்படை கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல அதை உருவாக்குனதுடைய தலை சிறந்த மாணவர்கள் இதுக்காக உருவானதுக்கும் இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு சிறப்புரையாற்ற ஐடிஆர்எம் கன்வீனர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளைசாமி அவர்களை, மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஆலோசகர், இன்று கடந்த 20-30 ஆண்டுகளாக இளைஞர்களுக்காகவே தன்னுடைய
பணியை செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் பொன்ராஜ் வெள்ளைசாமி அவர்களை சிறப்புரையாக்க அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பிஏ வெற்றியாளர் இது அருமையான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து பிஏ வெற்றியாளர் என்ற இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை மாநகர காவல்துறை இணைந்து ஐடிஆர்எம் மற்றும் அப்துல் கலாம் மிஷன் இந்தியா மூவ்மெண்ட் 2 இயக்கங்களும் இணைந்து உங்களை வெற்றியாளர்களாக ஆக்குவதுதான் இந்த லட்சியம் என்ற வகையிலே இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து அனுமதித்த தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் சென்னை மாநகர கமிஷனர் திரு அருண் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் திரு நண்பர் திரு வீராசாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வர இருக்கக்கூடிய டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் புளியந்தோப்பு திரு கே முத்துக்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி இருக்கக்கூடிய ஐடிஆருடைய கோ-கன்வீனர் திரு பாலமுருகன் அவர்களுக்கும் ஐடிஆர்எம் மற்றும் அப்துல் கலாம் மிஷன் இந்தியா மூவ்மெண்ட்டுடைய அட்வொகேட் திரு குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை 2 மணி நேரம் உங்களோடு கலந்துரையாடி உங்களை வெற்றியாளர்களாக எப்படி ஆக்குவது, உங்களை தலைவன் தலைவியாக எப்படி ஆக்குவது என்ற இந்த நிகழ்ச்சி முடிந்து நீங்கள் வெளியே சென்ற பொழுது நான் வெற்றியாளன், நான் ஒரு லட்சிய தலைவர் என்ற எண்ணம் உங்கள் மனதிலே விதைக்கப்பட்டால், இந்த கனவு விதைக்கப்பட்டால் இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைந்தது என்று அர்த்தம். அந்த கனவை விதைப்பதற்கு உங்கள் மத்தியிலே ஒரு சிறந்த பல நடிகர்களை உருவாக்கிய நடிப்பு தலைவர் திரு சண்முகராஜா அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். உங்களோடு கலந்துரையாடி உங்களோடு நகைச்சுவையாக உங்களை பாட்டு பாடி ஆட்டம் வைத்து மகிழ்விக்க அப்துல் கலாம் மிஷன் இந்தியா மூவ்மெண்டின் சார்பாக இங்கு வந்திருக்கிறார் கவிஞர் திரு சார்லஸ் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு 2 பள்ளிகளில் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரத்தை கொடுத்து இடத்தை கொடுத்து இதை நடத்துவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த இந்த விவேகானந்தா வித்யாலயா சீனியர் செகண்டரி பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அத்தனையும் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு பாலா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியிலே திரு பிரவீன் அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய 4-5 டீம் எத்தனை பேர் இருக்கீங்க? என் கை இவர்களுக்கு நல்லா கைதட்டி வர சொல்லணும். திரு சண்முகராஜா அவர்களோடு 20 பேர் வந்திருக்காங்க. அந்த 20 பேரும் உங்களை சிறப்பாக உங்களுக்கு கருத்துக்களை நாடக வடிவில் எடுத்து சொல்வதற்கு அங்கே வந்திருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒரே ஒன்று சொல்லி மட்டும் முடிச்சுக்கிறேன். அதாவது வெற்றியாளன் ஆக வேண்டும். இப்போ ஓட்டப்பந்தயம் போகிறீங்க, ஓகே, ஓட்டப்பந்தயம் போகிறீங்க. ஓட்டப்பந்தயத்தில் வெற்றியாளன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும். ஓகே, கோர்ட்டில் நின்று சத்தம் கேட்ட உடனே ஓடணும், ஃபஸ்ட்டு வரணும். இதான வெற்றியாளன். கரெக்ட். ஓகே, இப்போ ஒன்று செய்யுங்க. உங்கள் மேலே ஒரு குரங்கை ஏற்றி வச்சு கையில் ஒரு இரும்பு துண்டை கட்டி போட்டு காலில் ஒரு நாயை பிடிச்சி கட்டி தலையில் குரங்கை வச்சு கட்டிட்டா நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா தோத்துருவீங்களா?
ஜெயிப்பீங்களா தருவீங்களா? ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? குரங்கு என்ன செய்யும்? மேலே ஏறி தலையில் உட்காரும், வெட்ட சடையை இருக்கும், மூக்கை தூக்கும், கண்ணை தூக்கும், காலை பிடிக்கும், கண்ணை பிடிச்சி நோண்டும், உங்களை பார்வையை பார்க்க விடாது. சரியா? நாய் காலில் கட்டிட்டீங்கன்னா என்ன, அது அங்கிட்டு இருக்கும் இங்கிட்டு இருக்கும், உங்களை விடாது. விடுமா? ஒரு கல்லை கட்டி இடுப்பில் கட்டி விட்டாச்சுன்னா கல் உங்களை எடுத்து போக விடுமா? ஓட விடுமா? ஓட விடாது. சரி, இன்னைக்கு உங்களை படிக்க விடாமல் செய்யக்கூடிய குரங்கு எது? படிக்க விடாமல் செய்யற குரங்கு எது? எது? மொபைல் போனா ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு பதில் சொல்லணும். ஒவ்வொரு ஆள் எந்திரிச்சு பதில் சொன்னீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லா கேள்வி இருக்குதான். பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு உண்டு. போன் யார் சொன்னது? வேற என்ன குரங்கு? வேற என்ன குரங்கு? போன், டிவி வேற, சினிமா வேற, இத்தனையும் உங்களை என்ன பண்ணுது? படிக்க விடாம செய்யணும். அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க படிச்சாதான் ஜெயிக்க முடியும். கரெக்ட்? நீங்க நல்லா படிச்சாதான் ஓட்ட பந்தயத்தில் ஓடி ஜெயிக்க முடியும், பரிசு எடுத்து ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும், வெற்றியாளராக வர முடியும். படிக்கலைன்னா, படிக்க விடலைன்னா அப்ப எத்தனை என்ன அர்த்தம்? இத்தனையும் ஓகே, இத்தனையும் வந்து உங்க தலையில உட்கார்ந்துருக்க குரங்க விரட்டணும். ஃபர்ஸ்ட் உங்க காலில் கட்டிக்கூடிய நாயை விரட்டி விடணும். உங்க இடுப்புல கட்டிக்கக்கூடிய இரும்பு குட்டை தூக்கி எறியணும். ஓகே, என்னென்ன குண்டை இருக்கு? சினிமா என்ற போதை, ஓகே, சோசியல் மீடியா என்ற போதை, யூடியூப் என்ற போதை, இன்ஸ்டாகிராம் என்ற போதை, ஃபேஸ்புக் என்ற போதை, வீடியோ கேம்ஸ் என்ற போதை. என்னது? வீடியோ கேம்ஸ் என்ற போதை. இப்படி ஏகப்பட்ட போதை. ஓகே, நான் சொல்றது சொல்றேன். லட்சியம் கொண்ட யாரையும், லட்சியம் கொண்ட யாரையும் யாரும் அடிமைப்படுத்த முடியாது. லட்சியம் இல்லைன்னா சினிமா அடிமைப்படுத்தும், போதை அடிமைப்படுத்தும், சோசியல் மீடியா அடிமைப்படுத்தும், ஃப்ரெண்ட் அடிமைப்படுத்தும், ஓகே, சாதி அடிமைப்படுத்தும், மதம் அடிமைப்படுத்தும், எல்லாம் அடிமைப்படுத்தும். சொல்லுங்க, நான் ஒரு லட்சியம் கொண்டவன், நான் லட்சியம் கொண்டவன், என்னை சினிமா அடிமைப்படுத்த முடியாது, போதை அடிமைப்படுத்த முடியாது, சோசியல் மீடியா அடிமைப்படுத்த முடியாது, இன்ஸ்டாகிராம் அடிமைப்படுத்த முடியாது, நடிகன் நடிகை அடிமைப்படுத்த முடியாது. வேற என்ன? சாதி என்னை அடிமைப்படுத்தாது, மதம் என்னை அடிமைப்படுத்தாது. நான் ஏனென்றால் நான் ஒரு லட்சிய தலைவன், தலைவி. என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஓகே, அவ்வளவுதான். இதான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிற்பம், சிலை செதுக்கவன் என்ன பண்றான்? சிலங்களை எல்லாம் உடைத்து விட்டு அழகான சிற்பத்தை செதுக்குகிறான். கரெக்டா? அப்ப அந்த அழகான சிற்பமாக இருக்கக்கூடிய உங்களை செதுக்கி ஒரு எல்லாரும் வழிபடக்கூடிய சிலையாக மாற்றக்கூடிய நிகழ்ச்சி தான் நீயே வெற்றியாளர் நிகழ்ச்சி. ஓகே, இந்த நிகழ்ச்சியை நல்லா கூர்ந்து கவனிங்க. இந்த நிகழ்ச்சியில ஆக்டிவா கலந்துக்கோங்க, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பரிசுகள் காத்து கொண்டிருக்கிறது.
பரிசை முடித்து இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்களோ அந்த துறையில மிகப்பெரிய சாதனை சரித்திரம் படைப்பீர்கள். சொல்லுங்க. ஓகே? கடைசியாக சொல்லி முடிப்போம். நான் தனித்துவமானவன், தனித்துவமானவர். நான் தனித்துவமானவன், தனித்துவமானவர் என்று உணர்ந்த அடுத்த வினாடி வரலாற்றிலே எனக்காக ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுவிடும். அது சர் ராமனை போல், தாமஸ் ஆல்வா எடிசனை போல், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை போல், ராமானுஜத்தை போல், ஜவஹர்லால் நேருவை போல், அப்துல் கலாமை போல் வருங்கால சந்ததி என்னை திரும்ப திரும்ப படிக்க வைக்கும். அதுதான் எனது லட்சியம், எனது கனவு. அப்துல் கலாம் சொன்னது போல உறக்கத்தில் வருவதல்ல கனவு, என்னை உறக்க விடாமல் செய்வதுதான் கனவு. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இந்த நிகழ்வு உங்களுக்குதான் நிகழ்வு என்பதை நீங்கள் மனதில் ஒத்துக்கொண்டீர்கள். அதனால எந்த ஒரு விஷயம் பேசினாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்க அந்த விஷயத்துக்காக ஒரு சந்தோஷமான கைப்பற்றலை என்னன்னே எனக்கு தெரியாது. நான் சும்மா இந்த உலகத்தை எனக்கு என்னன்னே தெரியாது.
சூப்பர். கையெழுத்துங்க. ஏன் அந்த கேள்விக்கு உனக்கு கைவிட்டு இருக்கும்? வருங்காலத்துல இது மாதிரி ஏதாவது அறிஞரான ஒரு 5 பேர் நான் வீட்டு அடுத்த சிங்க வாசிக்க ஹலோ 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 நாங்க என்ன சொல்ல வரோம்னா இதை நிப்பாட்டுன்னு சொல்றான். அவன் ஒரு படி மேல போய் என்ன சொல்லிட்டா, யாராவது பண்ணா அடிச்சவங்களை வாங்கி விட்டா கிளம்புமா அப்படிங்கிறா. இருந்தாலும் அதுல ஒரு விஷயம், அது தப்பு, அதுக்கு ஒரு மருந்து இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கான ஒரு விஷயம் அது இருக்கு. அது வந்து உங்களை இன்னும் இந்த இப்ப இருக்கிறத காட்டிலும் அடுத்த 1 மணி நேரம் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நேரமா இருக்கு. நேரத்தின் அருமை கருது, நேரத்தின் அருமை கருது. வந்துட்டு சொல்லு. இல்ல நீ ஏதாவது சொல்லு. கழுத்துல போட்டு தங்கச்சினா புத்தரையா? இல்ல தங்கச்சின்னா அப்படியே தட்டி தட்டி போய் நான் முடிக்கலாம் பார்த்து பேசு. சூப்பர். ஒரு விஷயம் அவன் பண்ணலாம் சார். அப்படியே ஒரு வா. ஒருத்தரை கிளம்புறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரே ஒருத்தரை கிளம்புறது கஷ்டமாயிடும். அடுத்ததாக உங்களுக்கான எங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. அடுத்ததாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சினிமா புகழ் உச்ச நடிகர்களோடு படம் பண்ணி மிகப்பெரிய புகழ் வழங்கக்கூடியவர். வருங்காலத்தில் உங்களை மாதிரி மாணவர்களையும் இளைஞர்களையும் மிகச்சிறந்த நடிகர்களாக மாற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் பத்மநாதன் அவர்களை எல்லாருக்கும் வணக்கம். 40 நிமிட நாடகம் இருக்கு. அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றணும். ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் மேடைக்கு வந்துடலாம், மேடையில் வந்து சேர் போட்டு உட்காந்துடலாம். இப்ப பசங்கள்ல இதுவரை இருக்கிறவங்க பசங்க பொண்ணுங்கள்ல இந்த வரை இருக்கிறவங்க சேரை திருப்பி போட்டுக்கலாம். மற்றவங்க எல்லாம் இந்த சேரை இந்த பக்கம் இருக்கிறவங்க சேரை எடுத்து ஓரமா வச்சுட்டு அப்படியே தரையில உட்காந்துடலாம். ஏன்னா இந்த நாடகம் எப்படின்னா, இந்த நாடகத்தை பத்தி சொல்லிடுறேன். இது கவனிங்க, இது திறந்தவெளி நாடகம், வீதி நாடகம்ன்ற வகையை சேர்ந்தது. அதை பத்தி நான் பேசுவேன். இந்த நாடகத்துல மைக்கோ மற்ற உபகரணங்கள் ஒளி அதெல்லாம் இல்லாமல் நடிகனுடைய உடல் குரல் மனதை மட்டுமே மையப்படுத்தி வச்சு, அதனால வந்து நீங்க பக்கத்துல எவ்வளவு பக்கத்துல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நாடகம் நல்லா கேட்கும். சரியா? அதனால நான் சொன்ன இடத்துல வந்து இருக்கிறவங்க இதுல இருந்து அந்த கோடு வரை இருக்கிறவங்க அந்த சேஸ் எல்லாம் எடுத்து ஓரமா போட்டு நீங்க அதாவது இந்த நாடகத்தை பொறுத்தவரை நாடகம் நடக்கிறப்ப நீங்க அமைதியா இருந்து பார்த்தாதான் நாடக வசனங்கள் உங்களுக்கு கேட்கும். அப்புறம் போன் மொபைல் யாரும் யூஸ் பண்ண, மொபைல் இல்ல, மற்றவங்க யாரும் மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ்மெண்ட் இல்லாம முழுக்க 1 மணி நேரம் வந்து இதுல மைக்ல முழுக்க பேசுறது நாடகம் நம்ம எல்லாமே லாஸ்ட் நம்ம பேசலாம். முதல்ல நாடகத்தை கவனமா பார்க்கணும். நாடகம் ஒரு உயிருள்ள கலை. நீங்க எல்லாரும் பேசுறது நடிகருக்கு கேட்கும். நாங்க எல்லாரும் எங்களுடைய சொந்த குரல்ல பேச போறோம். நாடகம் நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி உங்க வீட்டுல ஹெட்செட்ல போட்டு பார்த்துக்காத படம் இல்லை. நாடகத்தை பார்க்கறதுக்கு பார்வையாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒழுக்கம் வேணும். அப்படி நீங்க அதை பண்ணாக்கா உங்களோட நாடகம் குறையாது. அதனால முடியாதுன்றவங்க நீங்க எழுந்து வெளியே போயிட்டு
கருத்துக்கள் நாங்க பேசுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து போதை விழிப்புணர்வு தொடர்பானது, அடுத்து ஒரு நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னா இப்ப பள்ளி கல்லூரிகள்ல 5வது படிக்கிற பையன் முதற்கொண்டு சில போதைப் பொருட்களை வகுப்பறையிலே பயன்படுத்துறான் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அது பத்திய ஒரு விழிப்புணர்வு, அதுக்கப்புறம் ஒரு போதையில பாதிக்கப்படுறவன் எப்படி பாதிக்கப்படுறான். இப்போ ஒரு ஆள் ஒரு போதைக்கு அடிமை ஆயிட்டோம்னா நம்ம தமிழே ஒதுக்கி வச்சிடறோம். அப்படி இல்லாம அந்த நோய் ஒரு இருதய நோய் மாதிரி, ஒரு கேன்சர் நோய் மாதிரி அமைந்து குணப்படுத்த முடியும், அதுக்கு நல்ல மையங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை நம்ம பார்க்க போறோம். ஒரு விஷயம், ஒரே ஒரு புள்ளிவரம் மட்டும் சொல்றேன். கொரோனா வந்து இல்லையா, அப்ப இறந்தவங்க உலகம் முழுக்க 3 கோடி பேர்னு சொல்றாங்க. ஆனா போதைனா ஆல்கஹால் குடிக்கிறது மட்டும் இல்ல, ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுனால உலகம் முழுக்க வருஷத்துக்கு 3 கோடி பேர் இறந்து போறாங்க. ரொம்ப ரகசியமா அந்த விஷயம் நடக்குது. இப்ப நம்மளுக்கு அந்த பழக்கம் இருக்கலாம், இல்ல நம்ம நல்ல பிள்ளைகளா இருந்தா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க அந்த பழக்கத்துக்கு ஆட்பட்டு இருக்கலாம், இல்ல நம்ம அப்பாவோ சகோதரர்களோ சுத்தி இருக்கிறவங்களோ யாராவது ஒருத்தர் அந்த நோயில ஆட்பட்டு இருந்தாங்கன்னா போதை நோய்ங்கிறது என்னன்னா ஒரு நோயின்னு சொல்றோம். எப்ப சொல்றோம்னா எப்ப அதை நிறுத்த முடியலையோ, எப்ப ட்ரக்ஸ் யூஸ் பண்றதை கண்ட்ரோல் பண்ண முடியலையோ, நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகுதோ, டெய்லி தேவைப்படுதோ, அப்பதான் அந்த நோய்க்கு நம்ம சொல்றோம். அப்ப அதை பத்தி நம்ம பேச போறோம். நாடகம் பத்தி பேசுவோம். நீங்க நாடகத்தை நல்லபடியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். நீங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து, உங்களை நாங்க நடிச்சு சொல்லல, ஒத்துழைப்பு கொடுத்து நீங்க நல்லா ஈடுபட்டு பார்க்கணும். நாளைக்கு நீங்களும் இந்த மாதிரி கலைஞர்களா உருவாகணும். ஒரு படைப்பை நல்ல விதமா ரசனையோட பார்த்துட்டு நீங்களும் ஒரு படைப்பாளிகளா உருவாகணும். இப்ப நாடக அடுத்த செகண்ட்ல நீங்களும் படைப்பாளிகளா மாறிடுங்கன்னு சொல்லி இப்ப நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கோம். உயிர் நன்றின்றது பாரதியாரோட வசன கவிதையில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதான் நாடகத்தோட தலைப்பு. இது அருட்பேசுநாராயணன் இருக்கு. அவர் அந்த அமைப்புக்காக அடுத்த செயல்படி அவங்களுக்காக இந்த நாடகத்தை உருவாக்கணும். 2007 தொட்டாக்குடி சாமின்னு ஒரு நாடகத்தை குடிநோய்க்காக ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் அதுக்காக உருவாக்கி 800 தமிழ்நாட்டில் 800 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் குடிச்சாருன்னா அவர் பாட்டில் சுற்றி அவரோட வாழ்க்கை இருக்கும். ஆனா அந்த குடி நோயாளியோட குடும்பத்துல பிள்ளைங்க, பையனோ பொண்ணோ மனைவிமானோ அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையும் ஒரு குடி நோயாளியோட வாழ்க்கை மாதிரி பாட்டில் சாப்பிட்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்ப அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குடி நோயாளி இருக்காரு, அப்பா இருக்காருன்னா அந்த மாணவன் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சி சக நோயாளின்னு சொல்றாங்க. இப்ப எங்க வீட்டுல எங்க அப்பா குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் குடிப்பழக்கமே இல்லாட்டி கூட நான் சக நோயாளி. புரியுதா நான் சொல்றது? அப்ப அதுக்காக ஒரு நாடகம் நம்ம தந்தையை போல் இருக்கோம்னு இப்ப இந்த ட்ரக்ஸா பண்ணியிருக்க நாடகம் உயிர் நன்று. இப்ப உங்கள்கிட்ட முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அவர் தான் சந்திரமோகன். அவர் நாடக கலைஞர், நடிப்பு பயிற்சி சென்னையில் கொடுத்திருக்காரு, திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் இந்த நாடகத்தை இணை இயக்கம் பண்ணியிருக்காரு. நான் தான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு ஆலோசனை வழங்குறது அருட்தந்தை பிரான்சிஸ் ஜெயபதினு சொல்லி அவங்க திருச்சியில் இருக்காங்க. இப்போ நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கலாம். நாடகம் உயிர் நன்று. நலம்பாடி நாடகக்குழு உயிர் நன்று. எனக்குள்ள பெரிய காடு
தீராத நோய் ராணிக்கு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை. உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஒரு நாள் காலையில கொஞ்ச நாளாவே என் பையன் விட்டு பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. எதுவும் காட்டு கருப்புனா அண்டி இருக்கும். நீங்க எப்ப ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அப்பவே உங்க கூட பாதி மழையா இப்படியே நீங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்றத கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்களுக்கு மனநலம் பாதிக்கப்படலாம் சூசைட் தாட்ஸ் அதிகமாக மரணத்தை கூட கூட்டிட்டு வாய்க்கு போற பத்திரிகை ஒப்பந்தம் கேட்க வாச்சா என்ன வாங்க மாட்டியா ஓட்டு காரணி வரணும் நான் ரொம்ப வரீங்க நீங்க போறீங்க ஆளுநரே நான் மோசமான நிலைமையில இருக்கேன் போடுங்க இது மாதிரி நாடகங்களை நீங்களும் பண்ணணும். இது மாதிரி நாடகங்களை நீங்களும் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு நேரம் கருதி இந்த நாடகம் பார்த்த மாணவ மாணவிகள் ஆசிரியர் பெருமக்கள் உங்க நாடகத்தை பத்தி ஒரு சில கருத்துக்களை நீங்க சொன்னீங்கன்னா அதோட நம்ம முடிச்சிடணும். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம். பேரை சொல்லிட்டு பேரை சொல்லிட்டு ஹலோ என் பேர் வந்து 11 அவர் போதில் அவங்க அப்பாவை அடிச்சிருக்கு அதை பார்க்கப்பட்டா அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது அந்த நேரத்தில் நடிச்சிருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. ரொம்ப அழகா வச்சாங்க. அந்த டைரக்டர் ரொம்ப நன்றி.
இப்போ எங்கள் பசங்க அதில் சுத்தமாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அதோட அவேர்னஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதோடைய விளைவுகள் என்ன, இதனால் ஃபியூச்சர் ஏதாவது பாதிக்கப்படும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால எங்கள் பிள்ளைங்க இன்னும் நல்ல பிள்ளைங்களா ஒரு ஃபியூச்சரில் ஒரு பெரிய லீடராக லைக் அப்துல் கலாம் நேரு மாதிரி ஆவாங்க. அது நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப வெற்றியோடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிறதுக்கு நம்ம டாக்டர் சார், நம்ம எஸ்ஐ சார், இந்த நிறுவனம் இருக்கிற ப்ரோக்ராம் வந்து நல்லா நடத்தி கொடுப்பேன். அனைவருக்கும் நெஞ்சாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓகே, நம்ம முடிச்சிடலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தோட முடிக்கலாம். நீங்க பசங்க யாராவது 2 பேர் வாங்க. சுகேல் விசால் இருக்கான், சுகேல் இருக்கான். இது மாதிரி தான் நீங்க ஒவ்வொருத்தரும் இப்ப சுகேலை நல்லா பாருங்க. என்னோட மூக்கு, கண்ணு, இவனோட உடலை பாருங்க, உடல் மொழியை பாருங்க. அதே மாதிரி விசாலோட முகத்தை பாருங்க, உடலை பாருங்க, உடல் மொழியை பாருங்க. இப்ப விசால் மாதிரி இந்த கவனி, விசால் மாதிரி இந்த உலகத்திலேயே ஒருத்தன் தான் இருக்கான், சுகேல் மாதிரி. அதே மாதிரி உங்களை மாதிரி நீங்க ஒவ்வொருத்தர் தான் இருக்கீங்க. இப்ப பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல நம்மள மாதிரி 7 பேர் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா இங்க நம்ம 6 பேரை பார்த்தது இல்ல, நம்ம மட்டும் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வெற்றியாளன்ற அந்த ப்ரோக்ராமோட தொடர்புபடுத்தி ஒரே ஒரு விஷயத்தோட முடிச்சுறேன். விசால் மாதிரி இந்த உலகத்திலேயே ஒருத்தன் தான் இருக்காங்கன்னா, விசாலோட உடல், குரல், மனம் சார்ந்த வெளிப்பாடு, எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்பெஷல். ஏன்னா விசால் வந்து ஸ்பெஷல். உலகத்துல அவன மாதிரி இன்னொருத்தனை பார்க்க முடியாது. ஸ்பெஷல்னா என்னன்னா தனித்துவமானவன். சுகேல் தனித்துவமானவன். இப்ப சண்முகராஜா நான் இருக்கேன்னா, இப்ப என்னோட குரல் மாதிரி இன்னொருத்தர் பேச முடியாது. அப்ப நீங்க தனித்துவமானவர்கள், ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரணும் மனசுல? என்னைய நான் வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உரிமை 1. அப்புறம் என்னோட உரிமை, என்னோட ரைட் அது அப்படின்னு நீங்க உங்களை வெளிப்படுத்தணும் இந்த வயசுல. அப்புறம் உங்களோட உரிமை ஆனதுக்கு அப்புறம் அதை வெளிப்படுத்துறதுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. ஏன்னா நீங்க தனித்துவமானவங்க. நம்ம சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்னா, ஜாதி ரீதியா, மத ரீதியா, ஆண்பால் பெண்பால்னு பாலின ரீதியா, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளோட இருக்கக்கூடிய சமூகம். இந்த சமூகத்துல இது எதுவுமே என்னை தடுக்க முடியாது. நான் தனித்துவமானவன், நான் வெற்றியாளன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க இன்னைக்கு இங்க இருந்து போகணும். உன்னோட உடல், குரல், மனம் ரீதியா நீ சிந்திக்கிற முறை எல்லாத்துலயும் நீ மாறுபட்டு வித்தியாசமா தனித்துவத்தோட இந்த சமூகத்துல உன்னை வெளிப்படுத்தி, இந்த சமூகத்துல நீ ஒரு முக்கியமான ஆளுமையா உருவாகி இந்த சமூகத்துக்கு நல்ல காரியங்கள் செய்யணும் தான் இந்த வெற்றியாளர் நிகழ்ச்சியை நாங்க நடத்துறோம். கண்டிப்பா விஷால் மாதிரி, சுகேல் மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை தனித்துவமா வெளிப்படுத்த முடியுன்ற நம்பிக்கையோட நீங்க இங்க இருந்து புறப்படுவீங்கன்னு உங்களை வாழ்த்தி, இறையருளால உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கணும்னு வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி.
ரேவதி மிஸ்